தள்ளி நின்னுக்குங்க. கைது உற்சாகப்படுத்துங்க. தீப்பந்த பிடிச்சுக்கணே. அண்ணே நெஞ்ச பிடிக்காதீங்க. நெஞ்ச பிடிக்காம இடுப்பு பிடிங்கண்ணே, கோச்சுக்காம. ஏன்னா ரொம்ப நேரம் ஆடுறவரு. கோவாலு மூக்குறிஞ்சி தூங்கு. கைது உற்சாகப்படுத்துங்க. அருமையான ஒரு மல்மே, மனசுக்கு நிறைவான ஊர் நம்ம ஊர் தான். எத்தனையோ ஊருக்கு போயிருக்கோம், நம்ம ஊர் மாதிரி பார்த்ததில்ல. மல்மே அருமையான ஊர். என்ன பொறுமையா அப்படிங்க, வயிற்ற போட்டு அமுக்காம அப்படியே இடுப்போட பிடிச்சிங்க. பொறுமை சாமி, பொறுமை. அப்படியே அண்ணே அப்படியே விடுனே பொறுமையா விடுனே. பொறுமையா விடு ஆள விடுனே. சாமியை விடுனே. கைது இளைஞர்களை விஷயத்தை ஆரம்பம் பண்ணுங்கண்ணே. தள்ளி நிற்கண்ணே. அப்படியே ஆள செந்து. எல்லாருமே முன்னாடி வாங்கம்மா, எல்லாருமே முன்னாடி வாங்க. பாண்டி மணிக்கையில் வீடியோ எடுத்தா வீட்டுக்கு போனோம். எல்லாருமே முன்னாடி வாங்க. நம்ம ஊர் அருமையான எல்லாம் முன்னாடி வாங்க. விளையாட்டு சொல்லாம உண்மையுமே எல்லாமே முன்னாடி வாங்கம்மா. பைரவி தாண்டைய பால் பாண்டி தங்க பாண்டி முத்து பாண்டி ஈட்டாய் பொல்லாத பாண்டி நான் இடமாலை தோளிலிட்டாய் கத்தீரிட்டாய் நான் கட்டாரி தோளிலிட்டாய் எனக்கு குதிரை பவள நிறம் குதிரைக்கால் பொன்னிறமா அங்கே ஆடாத பேய்கள் எல்லாம் ஆட்டி வைக்க வாரேனடா ஆடாத பேய்கள் எல்லாம் ஆட்டி வைக்க வாரனடா பிறந்தது வடநாடு அமர்ந்த இடம் தென்மதுரை எனக்கு 1000 குட்டிகளே 1000
குட்டிகளே ஏய், எனக்கு அழகு குட்டி காமியடா 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 ஆயிரம் குட்டியிலே அழகு குட்டி காவியடா அந்த 300 குட்டிகளே 300 குட்டிகளே முதல் குட்டி எனக்கு காவியடா 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 300 குட்டியிலே முதல் குட்டி காவியடா மக்கள் எல்லாம் காத்திருக்கே மக்கள் எல்லாம் காத்திருக்க மக்கள் எல்லாம் காத்திருக்க மதுரை மேல்மலை வீதியை வெட்டி இந்த பொல்லாத பாண்டி மொழி மாறேனடா 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 இந்த மக்கள் எல்லாம் காத்திருக்க மக்கள் எல்லாம் காத்திருக்க பொல்லாத பாண்டி மொழி சபை வாழ்ந்து வாரனடா 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 சரங்கள் எல்லாம் காத்திருக்கே சரங்கள் எல்லாம் காத்திருக்க சரங்கள் எல்லாம் காத்திருக்க தக்க சமயத்திலே பொல்லாத பாடினான் வாரேனடா 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 இந்த மக்கள் எல்லாம் காத்திருக்க இந்த மக்கள் காத்திருக்க புள்ளலமணி சமயத்தில வாரனடா 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 பிறந்தது நாமே நாடு பாண்டினே நாடு நாலுமிடம் தென்மதுரை பாண்டி தென்மதுரை தென்மதுரை மலையாளோ பாண்டி மலையாளோ தென்மதுரை பாண்டி தென்மதுரை பிறந்ததுதான் வடநாடு பாண்டி வடநாடு பாலுமிடம் தென்மதுரை பாண்டி தென்மதுரை வடநாடு பாண்டி வடநாடு
மதுரை ஜில்லா டேய் மதுரை ஜில்லா சிவகங்கை ரோடு சிம்மக்கல் மேடு அடர்ந்த சங்கமனம் டேய் 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 அடர்ந்த சங்கமனத்தை விட்டு டேய் 60 சங்கிலி கொண்டு ஆடாத பேய்களையும் ஓடாத பேய்களையும் ஓடாத பேய்களையும் ஓட்டி வைக்கும் அலமைப்படுத்துவன் இந்த மதுரை பாண்டி டேய் எனது எல்லையை காவல் காக்கும் பொழுது யாரோ ஒரு ஆணாகப்பட்டவனும் பெண்ணாகப்பட்டவனும் ஆபத்தி ஆபத்தி பாண்டி 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 ஆபத்தி விரைந்து வர வேண்டும் அழைத்தார்கள். யார் அழைத்தது? எதற்காக அழைத்தது? இந்த பாண்டி முறையாகப்பட்டவன் இந்த பாண்டி முறையாகப்பட்டவன் என் ஆலய மாசல வந்து பிடிமணி வந்து எனக்கு ஆலயம் எங்கே எங்கே ஆற்று ஓரத்திலும் வயல் ஓரத்திலும் கம்மாங்கரையிலும் கும்பலிகரையிலும் நெல்விலையும் பூமியிலும் ஊருக்கு எல்லையிலும் ஆலயம். அது மட்டுமா காவு குடிப்பவன் என்ன எப்படி ஆடு ஆடு எருமை மாடு ஆடு மச்சமில்லா கிடா கிடா உச்சமில்லா குட்டி கோழி சுருட்டு எலுமிச்சங்கரி சாமி சாமி நான் புள்ள ஒட்டிக்காரேன், நீ வாரில் வெட்டி கொத்து விட்டு மோர கொத்து விட்டு போயிட்டுன்னா என்ன பண்றது? காலைல என் பொண்டாட்டிக்கு புருஷன், அப்புறம் நான் யார எலுமிச்சங்கனி இவையெல்லாம் காவி குடிப்பவன் எப்படி தெரியுமா? எப்படிப்பா? எனக்கு பட்டியிலே குட்டியானா குட்டியானா குட்டி எனக்கு காவியானா எல்லாருமே எந்திரிச்சுவாங்க. வாங்க எல்லாருமே எந்திரிச்சுவாங்க. கொட்டைக்குள்ள இவ்வளவு பேர் உட்காந்துருக்கீங்களா? இல்ல பாதி பேர் வர மாட்டேங்கிறீங்களா? வாங்க எல்லாருமே வாங்க. அப்ப வாங்கப்பா, இளைஞர்கள்லாம் இப்படி உட்காந்துருக்கீங்களா? வாங்க எல்லாம் எந்திரிச்சு வாங்க. எல்லோரும் எந்திரிச்சுவாங்க. எத்தனை பெரிய மக்கள் வரலாம் வாங்க. விரைந்து வர வேண்டும். அடைக்கலம் திறமை அழைத்தார்களே, யார் அழைத்தது? எதற்காக அழைத்தார்கள்? ஏன் அழைத்தார்கள்? வர வேண்டும் வர வேண்டும். வரவை எதிர்க்கின்றேன். கோடீஸ்வர செய்தனையா நந்தா பெற்றவன வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி கோடீஸ்வர நந்தையா தம்பனி தேனையா பெற்றவன வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி சரணமையா சரணமையா நந்தா தம்பனி வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி ஐயா பாத சரணங்கையா தம்பனி தேனையா பகவன வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி மகனே வெள்ளச்சாமி, யார் நீ?
எதற்காக அழைத்தாய்? என்னை அழைத்த காரணம்? சுவாமி, செந்தமுரு மதுரை ஐயா எம்பேரு வெள்ளச்சாமி, செந்தமுரு மதுரை ஐயா எம்பேரு வெள்ளச்சாமி, ஜானம்பட பத்தக்கடே அரியருக்கு சட்டம்பட்டி, சேதுபதி வெட்டெடுத்து செல்லமக வெள்ளச்சாமி, ஜக்கம்பட்டியில சேதுபதிக்கு செம்பாய்க்கு பிறந்த மனையாகி இந்த வெள்ளச்சாமி, என் அருகில் இருக்கக்கூடிய பெண்ணோ அருப்புக்கோட்டு திருப்பூத்துறை சேர்ந்த மலைச்சாமிக்கு மலையம்மாளுக்கு 7 பேர் அண்ணன்மாக உடன் பிறந்த வெள்ளையம்மா. இருவருமே இனப்பட்டு இனமாறி வீட்டுக்கு தெரியாமல் ஓடி வந்து விட்டோம் ஐயா, வாழ வேண்டும் என்பதற்காக. ஆனால் இதை தெரிந்து கொண்டு இந்த வெள்ளையம்மாவில் அண்ணர்கள் 7 பேரும் வெட்டர் வாழ எடுத்துக்கொண்டு விரட்டி வருகிறார்கள் சாமி, எங்களை பிரிப்பதற்காக. நாங்கள் வாழ வேண்டும் சாமி, எங்களுக்கு அடைக்கல கொடுக்க வேண்டும் சாமி. மகனே வெள்ளச்சாமி, சுவாமி, மகளே வெள்ளையம்மாள், நீயே ஒரு இனம், நீ காதலித்து திரும்ப செய்யும் பெண்ணை வேறு இனம். இருவரும் எவ்விடத்திலே பிறந்திருந்தாலும் பாண்டி நாங்கள் வாழ வேண்டும் மலரும் என்று ஆசை கொண்டு வந்திருக்கின்றாய், அப்படிதானே? ஆனால் உலகம் விதிக்கப்பட்ட விதியோ இன்னும் 3 மிக்க நாளிகை சாமி, இறந்து போய்விடும் சாமி. எங்களை பிரித்து விடாத சாமி, நாங்கள் இருவர் வாழ்வதற்கு விதிப்பச்சு கொடுக்க கூடாத தெய்வமே ஐயா. மகனே வெள்ளச்சாமி, ஈசனால் விதிக்கப்பட்ட விதியை என்னால் ஒருபோது மாற்ற இயலாது, என்னால் உனக்கு அடைக்கலம் கொடுக்க முடியாது. தெய்வமே துணை என்று நம்பி ஓடி வந்து விட்ட பையன், தாங்களும் அடைக்கலம் அமர்த்த பிறகு இதற்காக நாங்கள் இருக்க வேண்டும். எங்கேயாவது சென்று நாங்கள் எவரும் இந்த பாண்டிமலை தஞ்சமற்ற வந்தவர்கள் ஒருபொழுது மீன் போடுவதில்லை. அங்கே தெரிகிறது 7 கண்டுபாலம் செவ்வாழை தோப்பு தெரிகிறதா? அங்கு சென்று ஒளிந்து கொள்ளுங்கள். நான் கூறிய 3 முக்கால் நாளிகைக்குள் நீ உயிருடன் இருந்தால் கேட்ட வரத்தை கொடுக்கிறப்பான். அன்னவர்களோ அந்த பல்லமலைக்கு செல்லுங்கள். நானும் என் ஊர் மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஆட்சி வழங்க கிளம்புகிறேன். கன்னி வெள்ளியம்மா, பாண்டுமணி தெய்வம் சொன்னது இறைந்தாயா, இருவரும் இனி இந்த பூலோகத்தில் வாழக்கூடிய தினமும் இந்த 3 மக்கள் தினந்தன் என்று சொன்னாரு. என்ன வெள்ளியம்மா வாழ்ந்து போகிறோம், யாரும் வாழாத வாழ்க்கை வாழலாம் என்று ஆசையோடு ஓடி வந்தமே, இனம் விட்டு இனம் வந்தான். இதுதான் ஒரு முடிவா? வெள்ளியம்மா, என்னை விட்டு நீ போகக்கூடாது, உன்னை விட்டு நான் பிரிந்து செல்லக்கூடாது என இருமை சத்தியம் செய்து கொண்டமே. அந்த சத்தியத்தின்படி வாழ்வோம் என்ற விதி இருந்தால் வாழ்ந்து காட்டுவோம். இருவருக்கு சாபதான முடிவு என்றால் இருவரும் சேர்ந்து மடித்து விட. வெள்ளியம்மா, மயங்காத மயங்காத மனசாலும் மகராணி, மயங்காதே மயங்காதே மனசாலும் மகராணி, மயங்காதே மயங்காதே மனசாலும் மகராணி, மனம் போலே ஒன்னு சேர்ந்து மரபே வாழ்த்தினா. மகராஜா மகராஜா எனக்கேத்த மகராஜா, மகராஜா மகராஜா எனக்கேத்த மகராஜா, மனம் போல ஒன்னு
ஆறாவன் டேய் டேய் வாடாங்க நீ ஆம்பளை தானே தூக்கு டேய் ஓ சாதி என்ன ஏன் சாதி என்ன டேய் அவனை இப்ப ஏன் வெட்டுறீங்க எப்ப கொட்டி போனேன் எப்ப கொட்டி போனேன் 3 நாளைக்கு முன்னாடி அண்ணன் தம்பி எத்தனை பேர் இருக்கீங்க 7 பேர் இருக்கிறோம் 7 பேர் இருந்துகிட்டு சரி ஒரு பொம்பளை பிள்ளை காணாம போய் 3 நாள் ஆச்சு சரி நீங்க எல்லாம் கூட்டி விட்டு ஊர்ல உங்களை காரி துப்புறாங்க ஊர்ல கூட்டி விட்டுன்னு சொல்லி கூட்டி விட்டம்மா ஆமா என் தங்கச்சி கூட்டி விட்டேங்கிறியா பொம்பளை பிள்ளை காணாம எத்தனை நாள் ஆச்சு இங்க பாரு எதோ நான் சொல்லு கூட்டிட்டேன்னு சொன்னீங்கன்னா அறுவாலை முகரக்கத்தை குத்தி பிள்ளை காணாம எத்தனை நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சியா இப்ப அவனை வெட்டி விட்டீங்க தங்கச்சிக்கு புருஷனுக்கு என்ன பண்ணுவேன் இவனை எதுக்கு நான் எங்க 1/2 மணிக்கு வர சொன்னோம் எதுக்கு வர சொன்னோம் எதுக்கு வரச்சனே ஒயிலாட்டம் கோலாட்டம் இதெல்லாம் சொல்லி தருவாங்க ஆட்டம் படத்துல பேர் வாங்கினவன் சரி சரி அவங்க அப்பனுக்கு பதிலா இவன் நல்லா ஆடுறானே அப்படின்னு சொல்லி தர நான் வர சொன்னி சரி இவன் தின்னக்கான் அந்த சாக்கில என் தங்கச்சியை கூட்டி போயிட்டான் ஏன்டா உங்க ஒப்பனை போட்டு வெள்ளை அடிக்க புடிச்சிட்டியா அப்படியே தாங்க முனியப்பங்கோல் இருக்குது போயிட்டு வந்துடும் விட்டா அர்த்தம் அறுவலை நீயே வெட்டிக்க செத்துரு அப்படி திருப்பி டேய் அவனை வெட்டா வெட்டுறா அண்ணன் தம்பி 7 பேர் இருக்கிறோம் 6 வெட்டு வெட்டு அவனை 7 வெட்டு என்கிட்ட கொடுத்துரு நாமக்கலை கேட்றா வெட்டா அவனை இவன் யாரு தெரியுமா இல்லடா ஒன்னே வெட்ட வர அவன் தம்பி இப்பதான் என் முகரையில குத்த வந்திருக்காரு என்னமோ உனக்கு வந்த வாழ்வு காரணம் என்ன அது என்ன போறேன் அவனே செத்து போயிட்டேன் அது என்ன போறேன் என்ன போறேன் நீ என்ன கேட்ட உனக்கு ரத்தம் கம்மியா இருக்கு செவு ரொட்டி அறுத்து கொடு நீ இல்ல இந்த செவு ரொட்டி வாயில போட்டு மெல்லு சரி சரி எல்லாம் முடிஞ்சா ஆமா வெட்டியாச்சு சரி வெட்டி அதான் தம்பி உன்ட்ட சொன்னேன் தம்பி போடுற மாலை வேட்டியை மேலே விடுற வேட்டியை மேலே விடுற ஏன்டா போடு வேட்டியை மேலே ஆமாடா டேய் செத்த உனத்தோட போட்டு வேலை மேலே போடுறீங்க ஏன்டா நானா செத்து போயிட்டு பாடி மேலே போடுங்கடா பாடி மேலே போடுறான் அருமையா பட்டல்ல இங்க வாவே இங்க வாவே பக்கத்தில் போறேன் பாடி மேலே போடுற போச்சு விட்டு துவங்கிறா ஏன்டா ஐயோ புண்ணுல நானே அடிச்சுக்கிட்டேன்டா இரு நான் மாறி
இருக்கட்டும் தம்பி, மாலை இங்கே கழுத்தில் போடுறேன், கழுத்தில் ஒரு கழுத்துல உடச்சுட்டேன். ஆக மொத்தம் நைட்ல இருந்து என்னை பாடியாவே ஆக்கிட்டாங்க. பாடி கழுத்துல போடுங்க சாமி. அண்ணன் தம்பி 7 ரூபாய் நெஞ்சில மழை ஓடும். இவன் என்னடா குற்றக்குடிக்கு காவடி தூக்குன மாதிரியே போறேன். டேய் நெஞ்சில ஒண்ணுன்னா இங்க இருக்குது நெஞ்சு. போட்டியா? அண்ணன் தம்பி 7 ரூபாய் நெஞ்சில போட்டியா? போட்டேன். என்னம்மா என் தலையெழுத்து போட்டியா சாமி? நம்ம தங்கச்சி சர்வா போடு குஞ்சுல மாலை. நீங்க அடிச்சா அது ஒண்ணுக்கு இல்லாமையே போச்சுடா. அங்க போடுங்கடா. அவன் எப்படா பெருமனா சுத்துறது? தொட்டு கும்பிடுக்காதே உனக்கு குலசாமி. தொட்டு அங்கத்தியா போட்டிருக்கேன் பாரு, ஹார்ட் மாதிரி. அம்மு நினைப்பிலையா? அம்மா குளோஸ் பண்ணா அடுத்து இன்னோட நீ குளோஸ் தம்பி, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. நான்லாம் யாரு யாரு? கோடீஸ்வரன் லட்சாதிபதி. சரி, சோத்துக்கு என்ன பண்றீங்க? உங்க வீட்டுக்கு வரலான்னு முள்ளங்கி வச்சிருக்கேன், கேள்விப்பட்டேன், வந்துடுறேன். அதனால 1 ரூபா இருந்தா கொடுங்க யாராச்சும். கோடீஸ்வரன் லட்சாதிபதிங்கிற 1 ரூபா கடன் கேட்குற? கடன் கேட்குற? கேட்டுக்கணும்ல. 1 ரூபா இருந்தா கொடுங்கண்ணே. 5 ரூபா இருந்தா கொடுங்க. 1 ரூபாலாம் இப்போ செல்லுறா தம்பி, 1 ரூபாலாம் செல்லாமல் போயிடுச்சு. 1 ரூபா இருந்தா கொடுங்க யாராச்சும். நான் பணம்லாம் வச்சிருக்கேனே. சரி, 35 ரூபா நோட்டா இருக்குது. 35 நோட்டா இருக்குதா? நான் எவ்வளோ அண்ணன் வாங்கிட்ட நல்ல பாண்டியவர்கள் என்ன இந்த 1 ரூபாய் கூட வழியில் நான் தெரியுறேன். சரி, நான் பிச்சைக்கார பையலா? சரி, அப்புறம் கேட்குறேன். நான் செஞ்சது கொலை. காலைல போலீஸ் வந்து கேட்கும், நல்ல பாண்டி ஒன்னே மாட்டி விட்டு நான் பஸ்ஸில் போயிடுறேன், போடுறச்சிட்டேன். நான் யாராச்சும் கொட்டை பார்க்க இருந்தா கொடுங்கம்மா. டேய், கொட்டை பார்க்கலாம், அதுக்கு லேட் ஆகும். அதனால நானே வச்சிருக்கேன் பஸ்ஸே. கொடுக்க வச்சிருக்கா? இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. தொணப்பணம் கேட்குமே. ஆமா, படுத்துக்கடா. வாலி மீன் உள்ளாண்டா இருந்துச்சு. காலில் கட்டுறா உடனே பாம்பு கொத்துக்க வேமா. அப்படி என் தங்க கட்டி எங்கடா இருந்ததுனால 3 வருஷமா போன் வந்துருச்சா? விளங்க மாட்டேன் நீ போ. இருக்கட்டும். அதனால யார் மேலே ஆசை வச்சிருந்தேன்? என் தங்கச்சி மேலே. அதனால என் தங்கச்சியை கூப்பிட்டு, சரி, அவன் ஆத்மா சாந்தி அடையணும்னா சரி, என் தங்கச்சியை கூப்பிட்டு. ஆமாடா, என்ன ஓவரா பருப்புரசம் பண்றியா? இல்ல 3 நாள் எங்க வாங்க? 3 நாள் அங்கனா அப்புறம் எங்க வாங்க? என்னடா தொண்டை? டேய், ஏன்டா பிள்ளை அடிக்கிறீங்க? இப்போ நான் எதுவுமே பண்ணலையோ. இங்க வா மாமா. அடிக்காதீங்க. இங்க வா. எல்லாரும் பாக்குறாங்க, நான் எதுவும் பண்ணலன்னா. 3 நாள் எங்க போன? வெள்ளச்சாமி நீ பண்ணியல. புருஷ ஆசை வந்துருச்சு. டேய் டேய், தங்கச்சிட்ட எப்படா பேசுற? மரியாதையா பேசுறா. ஏன் கூட்டிட்டு போறப்ப தெரியாதா? 2 பேரும் இது பண்ணணுமா? ரொம்ப சுத்த, அதுக்கு மேல சுத்தினா ஊக்கு கலண்டுறோம். 2 பேரும் அங்க போய் உருவிட்டே தெரிஞ்சில. இல்ல நீ தான் செஞ்சு அதான் கேட்கறீங்க. உன் தின்னக்கா அவன் சாதி என்ன, நம்ம சாதி என்ன? அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. அவன் கோத்திரம் என்ன? சாதியை பார்த்து வர்றதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸைஸா? ஆமா, இங்க என்ன காதல ஜாதியை பார்த்தா வருது? மனச பார்த்து வர்றதானே. நீ பிபிஎம் முடிச்சு இங்கிலீஷ் பேசாத. அத விடுங்கண்ணே, எங்க 2 பேத்தையும் சேர்த்து வைங்கண்ணே. உங்க 2 பேத்தையும். உனக்கு புருஷ ஆசை வந்துருச்சுல்ல? சரி, அண்ணன் தம்பி எதுக்கு இருக்கு? டேய் டேய், எதுக்குடா? எதுக்கு? தங்கச்சி பாச மலரே. டேய் டேய் டேய், அழுகாதடா. நீ பிரஷர் பார்ட்டி பிபி மாத்திரையை போட்டுக்கடா.
தங்கச்சி அண்ணா உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தேன். உன் கால்ல கூட விழுகிறேண்ணே. கால்ல விழுந்து கேக்குறேனே எங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது சேர்த்து வச்சு. ஐயோ என்னை காலை வாரிட்டது பரவாயில்ல. உன்னை நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன். அருமையான தங்கச்சி, ஒத்த தங்கச்சி அப்படின்னு நினைச்சு உன்னை போட்டு போட்டு எதுல? வளர்த்துறாங்க. மார்லையும் தோல்லையும்ப்பா. சரிப்பா. நீ எதுன்னு கேட்பேன். ஆமா. இங்க வா தங்கச்சி. மலர்ந்து மலராம ஓ பாவடை கிடைச்சா கோச்சுக்காத. இங்க வா இங்க போ. அவன் கூட தான் சேர்ந்து வாழணும். அவன் கூட தான் இருக்கணும். அவன் சாத்தியம் அவன் சாமதி என்ன? ஆமாண்ணே ஆமாண்ணே. வா நான் ஒன்னு சொன்னா நீ ரெண்டு சொல்லுவியா? இப்படி அது எங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சிருக்கேன். கண்ணுக்கு காணாம எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறோம்னே. எங்கேயாவது போய் நீ பொழைக்கிற காட நான் உன்னை அப்படி வளர்த்தேன். என் தங்கச்சி நீ உண்மையா வளர்த்துருந்தேனே அவரோட சேர்த்து வச்சிருந்தேன். உண்மையை வளர்த்துருந்தா சேர்த்து வைக்கணும். விடதானடா அது பாரு. யார் பாரு? அடா பாவி பெரியலே வெள்ளிச்சாமியை கொன்னுட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. காலைல ஈடு ஓடுறிய? வெட்டி கொண்டாச்சு. ஒழுங்கு மரியாதை சொல்றேன். கொல்லி வச்சுட்டு அரமணை வந்து சேர்றேன். இல்லைன்னா வச்சுக்க அண்ணன் தம்பி எல்லாரும் ஒன்னே வெட்டி எறிஞ்சிருவோம். உன்னை நான் பாவம் பாவம்னு ஏதோ ஒத்த தங்கச்சி அப்படின்னு செல்லம் கொடுத்து வளர்த்தா உன் தின்னக்கா இனம் விட்டு இனம் போற ஜாதி விட்டு ஜாதி போறியா நீ? அவன் கோத்திரம் பண்ண நம்ம சந்தான கிட்ட வச்சாச்சு. பாடி வச்சாச்சு. கொல்லி வைக்கிறது தான் உன் வேலை. கொல்லி வச்சுட்டு வந்து சார் இருந்தாலும் ஒன்னா வாழலாம் செத்தாலும் ஒன்னா சாகலன்னு சொன்னீங்களே சுவாமி. அவர் சாமியா? அப்ப நாங்களா பெசாதா? போயிட்டு வாங்கண்ணே. நீங்க போன வழி திரும்பாம போயிருவீங்க. போயிட்டு வாங்கண்ணே. போயிட்டு வாங்கண்ணே. எப்படியா இருந்தாலும் காலைல என் கூட தான் வரணும். நல்லாவே இருக்க மாட்டீங்க. போயிட்டு வாங்கண்ணே. நல்ல வார்த்தை சொல்லு. இன்னைக்கு தான் லாஸ்ட். அப்படியா? அப்ப நீ தான் வருவே. வா உனக்கு பாரு குண்டி டம்முட்டு போங்க. சுவாமி நீங்க இல்லாத இந்த உலகத்தில் நான் மட்டும் எதற்கு உயிரோடு இருக்க வேண்டும்? இருக்க மாட்டேன் சுவாமி. இது உங்களுடன் உடன் கட்டி ஏறி விடுகிறேன். பட்டு உன்ன ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா பாசம் என்னும் நீரச்சு ஆசையில நான் வளர்த்தேன். அள்ளி வச்ச வேலையில உள்ளிருந்து பட்டதம்மா பட்டாலும் குத்தமிழ் பாவம் அந்த பூக்குள்ள பட்டுவண்ண ரோசாவோ பார்த்த கண்ண மூடாதா
சுவாமி, இதோ உங்களோட நானும் இறந்து போகிறேன். நெத்திக்குத்தான் நிறமால பாண்டி நிலமாலே நேரமடா சங்குனதா பாண்டி சங்குனதா. டேய், நான் சொன்னது போலவே இந்த வெள்ளச்சாமி வெள்ளையம்மாளும் இறந்து விட்டார்கள். எப்படி? அவர்களுக்கு குறிக்கப்பட்ட 3.25 நாளைக்குள் இறந்து விட்டார்கள். இவர்களை எப்படி விட்டுவிட்டால் இந்த பூவுலகிலே பேயாகவும் பிசாசாகவும் அலைந்து கொண்டிருப்பார்கள். பூசரழைத்து பிடிமண் கொண்டு வந்து இவர்களை தெய்வீக ஆவியாக எழுப்ப வேண்டும். மகனே பூசாரி, கச்சனல்ல மறைஞ்சு கட்டி பாண்டி மறைஞ்சு கட்டி கருதச்சே சுங்கமிட்டு பாண்டி சுங்கமிட்டு. மகனே வெள்ளச்சாமி, இந்த பூலகத்திலே நீ எங்கு காட்டில் கலந்திருந்தாலும் வெகு சீக்கிரமாக வர வேண்டும். இந்த பாண்டி பொன் கண் முன்னே வர வேண்டும் வெள்ளச்சாமி. ஐயனே, வாழ வேண்டும் என்று வந்தவர்களை வாழவிடாமல் அழித்து விட்டார்கள் சாமி. உடலில் இழந்த உயிரை இழந்த ஆபசமாக அடையும் எங்களுக்கு நீதி கிடையாதா? மகனே வெள்ளச்சாமி, சாமி, நான் சொன்னது போல உனக்கு குறிக்கப்பட்ட 3.25 நாளைக்கு இறந்து விட்டாய். சாமி, எப்படி? நிறைவேற ஆசையிலும் நிர்கதியாக இருந்திருக்கின்றாய். இப்பொழுது கேள், உனக்கு என்ன வர வேண்டும்? ஐயனே, திருமணமாகாதவர்களுக்கு திரும்ப வரத்தினைக்கும், புத்திரமாக்கி செல்லமில்லாத குழந்தை வரத்தினைக்கும், கைகால் விட வேண்டிய வாழ்வுகள் நல்ல வரத்தை கொடுக்க வேண்டும். உலகங்கள் நாடெங்கிலும் இந்த வெள்ளைமா வெள்ளச்சாமி பேர்வுகள் என்றும் நிலைத்திருக்க வேண்டும். ஐயா, அப்பேற்பட்ட வரமைகளுக்கு போதும் சாமி. மகனே வெள்ளச்சாமி, நீ கேட்ட வரங்கள் அனைத்து கொடுக்கப்படும். ஆனால் ஒரு நிபந்தனை, காலை 6 மணிக்கு சென்றால் மீண்டும் மாலை 6 மணிக்கு நெல்லைக்கு வர வேண்டும். இதில் கட்டுப்பட்டு என் அருவாள் சத்தியம் செய்வையா? அப்படியாகட்டும் ஐயா, சத்தியம் சுவாமி. மகனே வெள்ளச்சாமி, என் அருவாள் சத்தியம் செய்த காரணத்தினால் முதல் பூசை உனக்கு பூசை புரிந்த என்பேன். ஆலயம் திறக்கப்பட்டு பூசை நடைபெறும். அது மட்டுமல்ல, இந்த பாண்டிமணியின் பேர்நாமம் இருக்கும் வரை இந்த வெள்ளச்சாமி வெள்ளையம்மாளின் பேர்நாமம் என்று நிலைத்திருக்கும். இந்த வெள்ளச்சாமி வெள்ளையம்மாள் வரலாற்றையும் சரித்திரத்தையும் யாரெல்லாம் பார்க்கின்றார்களோ, யாரெல்லாம் நினைக்கின்றார்களோ அவரது குடும்பம் பாலாறு செல்வமாக வாழும். சென்று வாருங்கள், வெற்றி உண்டாகட்டும். இதுவரை இந்நாடக கண்டுகளித்த ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் சுடுடா பொதுமக்களுக்கும் எங்கள் சார்பம் எங்கள் நாடக அமைப்பாளருமான மற்றும் மதுரையை சேர்ந்த எம் ராஜா அவரது கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் எங்கள் விபி கருப்பிய கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி மற்றும் எங்களுக்கு விடியும் வரை தாய்தாக ஒழித்துக் கொண்டிருந்த எங்களுக்கு ரேவதி ஆடியோஸ் உரிமையாளருக்கும் அதில் விடுமுறை அப்பருக்கு மனமார்ந்த நன்றி மற்றும் உள்நாடு மற்றும் எங்களால் வெளிநாடு முதல் கொண்டு ஒளிவு செய்து கொண்டிருக்கும் பிஎஸ்கே எங்களது சுந்தரம் அண்ணா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி மனதை தெரிவித்துக் கொண்டு உணர்ந்து நன்றி. வணக்கம் 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 வணக்கம். நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும். நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும். ஊரு செழிக்க வேண்டும், தங்கமே ஊதாலே வாழ வேண்டும். சங்கரதாஸ் சாமி நாடகங்களை வாழ்க, அடிகளை உயர்க, உயர்வுக்கெல்லாம் சரணம் சரணம் சரணம், குருபடி சரணம் சரணம் சரணம். வாழ்க வளமுடன்.